இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில KL ராகுலை எங்கு ஆட வைப்பது, யாரை ஓபனிங் இறக்குவது என இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களுக்கு புதிய தலைவலி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓய்வை அறிவித்த நிலையில இந்த இடத்துல அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆளை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக இங்கிலாந்து லயன்ஸ்க்கு எதிராக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய A அணியில யார் சிறப்புடன் விளையாடுகிறார்களோ அவர்களை தேர்வு செய்வோம் என்ற நோக்கத்துடன் கம்பீர் உடன் சென்றிருக்கிறார். அந்த வகையில அபிமன்யு ஈஸ்வரன் அவர்கள் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல 92 பாலுக்கு 80 ரன்களை குவித்து முதல் போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல அரை சதம் கடந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் KL ராகுலும் இந்த இடத்துல இரண்டாவது டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல 116 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 51 ரன்களை அடித்து தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார். ஓபனிங்கிற்காக சுப்மன் கில்லும் காத்துக் கொண்டிருக்க, கவுண்டி கிரிக்கெட்ல சரியாக விளையாடி IPL சரியாக விளையாடிய சாய் சுதர்சனும் ஓபனிங்கிற்காக தவம் கிடக்கிறார். தற்போது யசஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் ஒரு தொடக்க வீரராக உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு நான் ஸ்ட்ரைக்கர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தலைவலியும் இருக்கிறது. அந்த வகையில KL ராகுல், அபிமன்யு ஈஸ்வரன், சுப்மன் கில், சாய் சுதர்சன் இவர்கள்ல யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு யார் நான் ஸ்ட்ரைக்கராக சரியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.